விசாரணை முடிந்தவுடன் உதயநிதி ஸ்டாலினை இன்றே விடுவிக்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. விசாரணைக்கு உதயநிதி முழு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என நீதிபதி இளந்திரையன் ஆணை. எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதியை நீதிமன்ற காவலுக்கு அனுப்ப மாட்டோம். தஞ்சை காவல் நிலைய விசாரணைக்கு பிறகு விடுவிக்கப்படுவார் என அரசு தரப்பு உறுதி. சென்னையில் கைது செய்யப்பட்ட உதயநிதி விழுப்புரம் மாவட்டம் மொலக்கூர் காவல் நிலையத்திற்கு கொண்டு செல்லப்பட்டார். மதிய உணவு கொடுத்து மீண்டும் உதயநிதியை தஞ்சைக்கு அழைத்து சென்றனர் போலீசார். உதயநிதி பேசியதன் உள்ளர்த்தம் திரித்து பரப்பப்பட்டுள்ளதாக திமுக சட்டத்துறை செயலாளர் என்.ஆர். இளங்கோ குற்றச்சாட்டு. உதயநிதியை காவல்துறை வலுக்கட்டாயமாக கைது செய்ததாகவும் பேட்டி. உள்ள அர்த்தங்களில் உள்ள அர்த்தத்தை கற்பித்து பெண்களை அவமரியாதை செய்ததாகவும் மற்றும் பல்வேறு குற்றப்பிரிவுகளின் கீழ் எடுத்துக்கொள்ளாத தஞ்சாவூர் போலீசார் வலுக்கட்டாயமாக எதிர்க்கட்சி தலைவர் அவர்களை கைது செய்து அழைத்துச் சென்றார். தஞ்சாவூரில் சில தனியார் பள்ளிகளுக்கு பிற்பகலுக்கு மேல் விடுமுறை அறிவிப்பு. எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி கைது செய்யப்பட்டு தஞ்சை அழைத்து செல்லும் நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை. எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் சென்னையில் கைது. பெண்கள் குறித்து அவதூறாக பேசிய வழக்கில் போலீசார் நடவடிக்கை. தன் மீதான கைது நடவடிக்கை காமெடியாக உள்ளது என உதயநிதி ஸ்டாலின் பேட்டி. காவிரி பிரச்சனையை மடைமாற்றவே தாம் கைது செய்யப்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டு. I am ready to face the consequences. I am not afraid of all these arrests and all. We are ready to face the consequences. No, I don't think they have so much brain. These people are just a bunch of idiots. So I will face the consequence. இல்ல சட்டசபையில மட்டும் கேள்வி கேட்டாங்கல்ல, என்ன பதில் சொல்ல போறாங்களா என்ன? அந்த அளவுக்கு அவங்க தகுதி கிடையாது. டைவர்ஷன். பெண்கள் குறித்து சர்ச்சை கருத்து தெரிவித்ததாக தஞ்சாவூர் காவல் நிலையத்தில் தாவேக மகளிர் அணியினர் புகார். உதயநிதி மீது 9 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து காவல்துறையினர் நடவடிக்கை. உதயநிதி கைதுக்கு எதிர்ப்பு தெரிவித்த திமுகவினரை அடித்து விரட்டிய போலீசார். காவல்துறை வாகனத்தின் மீது ஏறி திமுக தொண்டர்கள் அராஜகம். உதயநிதியை கைது செய்ய நீலாங்கரை இல்லம் வந்த காவல்துறையிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்ட சபரீசன். மா சுப்பிரமணியன், சேகர்பாபு மற்றும் திமுக வழக்கறிஞர்கள் போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட காட்சி வைரல். சார், நீ இன்ஸ்ட்ரக்ஷன் வாங்காம எப்படி சார் கூட்டிட்டு போக முடியும்? உங்க ஐபிஎஸ் ஆபீசர் வந்திருக்காங்க, அவங்கள்ட்ட சொல்லி இன்ஃபார்ம் கேட்க சொல்லுங்க. உங்களாலே பேசிக்கலாம். We are not bound by the rule of law. We will do that. I thought you are going to ask for that. I am asking the same. பெண்களை இழிவுபடுத்தும் வகையில் சர்ச்சை கருத்து தெரிவித்த எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலினுக்கு வலுக்கும் எதிர்ப்பு. அமைச்சர்கள் என். ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, அருண்ராஜ், ராஜ்மோகன், ரமேஷ் உள்ளிட்ட அமைச்சர்கள் கடும் கண்டனர். உதயநிதி ஸ்டாலின் கைதை கண்டித்து நாடாளுமன்ற வளாகத்தில் திமுக எம்பிகள் போராட்டம். தமிழ்நாடு அரசின் நடவடிக்கையை கண்டித்து முழக்கம். விஜய் அரசை கண்டிக்கின்றோம். விஜய் அரசை கண்டிக்கின்றோம். விஜய் அரசை கண்டிக்கின்றோம். கொல்லாதே 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 கொல்லாதே. ஜனநாயகத்தை கொல்லாதே.
உதயநிதி ஸ்டாலின் கைதை கண்டித்து தமிழ்நாடு முழுவதும் திமுகவினர் போராட்டம். ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களை கைது செய்த போலீசார். உதயநிதி ஸ்டாலினின் அவதூறு பேச்சை கண்டித்து தமிழ்நாடு முழுவதும் தமிழக வெற்றிக் கழக கட்சியினர் ஆர்ப்பாட்டம். உதயநிதி மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென தாவேக மகளிர் அணியினர் கண்டனம் முழக்கம். எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதிக்கு நாவடக்கம் தேவை என அதிமுக பொதுச் செயலாளர் EPS கண்டனம். எதிர்க்கட்சித் தலைவரை பொய்க்கால் குதிரை அரசு கைது செய்தது அரசியல் பின்புலம் கொண்டதோ என்றும் எக்ஸ் பதிவு. உதயநிதி ஸ்டாலினின் பேச்சும் கைதும் கண்டிக்கத்தக்கவை என பாமக தலைவர் அன்புமணி கருத்து. ஆளுங்கட்சியும் எதிர்க்கட்சியும் ஆக்கப்பூர்வ அரசியலை முன்னெடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தல். பெண்களுக்கு எதிராக யார் அவதூறாக பேசினாலும் காவல்துறை கைது நடவடிக்கை எடுக்கும் என அமைச்சர் நிர்மல்குமார் திட்டவட்டம். உதயநிதி பேசியதை திமுகவினர் தங்களது வீட்டில் உள்ளவர்களிடம் போட்டு காட்ட முடியுமா எனவும் ஆவேசம். பெண்களுக்கு எதிராக எந்தவித குற்றம் சுமத்தலும், எந்தவித அவதூறு வார்த்தைகளும், எந்தவித தவறான பேச்சுக்களும் என்ன பேசினாலும் இந்த அரசு, இந்த காவல்துறை கண்டிப்பாக அவர்களுடைய சட்டப்பூர்வமாக என்ன நடவடிக்கை எடுப்பாங்க அதை எடுப்பாங்க. அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உதயநிதி பேசினதை எல்லா வீடுகள்லையும் எல்லாரும் அவங்க திமுகவினர் போட்டு காட்டட்டும். அவங்க வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் போட்டு காட்டட்டும். உதயநிதி பேசினதில் ஏதாவது ஒரு வார்த்தை ஏற்புடையதாக இருக்கான்னு சொல்லிட்டு இவ்வளவு கீழ்த்தரமா கேவலமா பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்கு உதயநிதிக்கு? நெல்லையில் உதயநிதி ஸ்டாலினை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்ட திமுகவினர் பொதுமக்கள் மீது தாக்குதல். இருசக்கர வாகன ஓட்டியை தாக்கியும் ஆபாச வார்த்தைகளால் திட்டியதால் பரபரப்பு. மக்களுக்கு இடையூறாக சாலை மறியல் செய்ய வேண்டாம் என கூறிய வாகன ஓட்டியை திமுகவினர் தாக்கியது அதிர்ச்சி அளிக்கிறது. பெண்களை தரக்குறைவாக பேசி வந்த திமுகவினர் தற்போது வன்முறையை கையில் எடுக்கிறார்கள் எனவும் அமைச்சர் ராஜ்மோகன் குற்றச்சாட்டு. மேகதாது அணை விவகாரத்தில் தமிழ்நாடு அரசு சார்பில் உச்சநீதிமன்றத்தில் புதிய மனு தாக்கல். மேகதாது அணை கட்ட முற்றிலும் தடை விதிக்க கோரியும் காவிரி மேலாண்மை ஆணையம் எவ்வித அனுமதியும் வழங்கக்கூடாது எனவும் கோரிக்கை. கர்நாடக மாநிலம் கபினி அணையில் இருந்து திறந்துவிடப்பட்ட உபரி நீர் தமிழக எல்லையான பிலிகுண்டுலு வந்தடைந்தது. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் வினாடிக்கு 16,000 கன அடி நீர்வரத்து உள்ள நிலையில் மேலும் அதிகரிக்கும் என எதிர்பார்ப்பு. தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து தொடர்ந்து அதிகரிப்பு. தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுவதால் பாதுகாப்பு கருதி பரிசல் இயக்க தடை விதிப்பு. கர்நாடக அணைகளில் திறக்கப்பட்ட தண்ணீர் 3 நாட்களுக்கு பிறகு மேட்டூர் அணையை வந்தடைந்தது. அணையில் இருந்து குடிநீர் தேவைக்காக வினாடிக்கு 1500 கன அடி தண்ணீர் வெளியேற்றம். ₹113 கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள 26 அரசு மருத்துவமனை மற்றும் அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள் சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து காணொலி வாயிலாக திறந்து வைத்தார் முதலமைச்சர் விஜய். புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமியை தொலைபேசியில் அழைத்து பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்த முதலமைச்சர் விஜய், சிறப்பாக ஆட்சி செய்யுங்கள், நேரில் வந்து சந்திக்கிறேன் எனவும் ரங்கசாமி பேச்சு. ஹலோ, வணக்கம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சார். நன்றி. வாழ்த்துக்கள். நல்லா இருக்கணும். நல்லா போயிட்டு இருக்கா? நல்லா போயிட்டு இருக்கு சார். பார்த்து நல்லா பண்ணுங்க. சரிங்க. வாழ்த்துக்கள். நேரம் பாக்குறேன். ஓகே, தேங்க்யூ. கொஞ்சம் வேலை இருக்கு, வந்து பார்ப்போம்.
தேங்க்யூ. வாழ்த்துக்கள். நல்லா இருக்கும். சென்னை திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி ஆஜர். குதிரை பேர வழக்கில் தனது சகோதரர் அசோக்குமாருடன் வந்து கையெழுத்திட்டார். ஹோசூர் ஜூஜுவாடி மாநில எல்லை சோதனைச் சாவடிகளில் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிரடி சோதனை. கணக்கில் வராத 3.61 லட்சம் பணம் பறிமுதல் செய்து விசாரணை. திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அருகே தெப்பத்தேரின் கோபுரம் மரக்கிளையில் சிக்கி சாய்ந்ததால் பரபரப்பு. நல்வாய்ப்பாக பக்தர்கள் உயிர் தப்பிய நிலையில் அதிர்ச்சியூட்டும் காட்சி. இலங்கையின் பல்வேறு பகுதிகளில் வெளுத்து வாங்கிய கனமழை. ஆறுகளில் கரைபுரண்டு ஓடும் தண்ணீரால் 2300 பேர் பாதிக்கப்பட்ட நிலையில் 6 பேர் மாயமாகியுள்ளதாக தகவல். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் நடிகை சாய் பல்லவி சுவாமி தரிசனம். சாய் பல்லவியுடன் போட்டி போட்டு புகைப்படம் எடுத்துக் கொண்ட மக்கள்.